தான் சொல்லி சொல்லி டெல்லியில வந்து ஒரு கவர்மெண்டே போச்சு இந்த மதுபான பாருங்க. நீங்க அந்த ஆளு வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருந்து வந்தவர். அவர் எப்படியாவது நம்ம இந்த தடவை வந்து நம்ம ஒரு 10 தொகுதியிலையாவது ஜெயிச்சு காட்டினா தான் நமக்கு மரியாதை இருக்கும். அடுத்த முறை நம்மளை எங்கேயாவது ஒன்றியத்துல கொண்டு போய் நம்மளை ஒரு அமைச்சர் பொறுப்பாவது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து பேசுறாரு. தமிழக அரசாங்கத்துல வந்து நடத்துற ஒரு முக்கிய ஒரு கட்சியோட ஒரு பொறுப்புல இருந்த ஒரு ஆளு, நீங்க அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றீங்க, வழக்கு போட்டுக்குன்னு சொல்றீங்க. ஆரம்பத்தில் திமுகவே இல்ல நீங்க, அப்புறம் திமுக காரன் நாங்க விலக்கிட்டோம்னு சொல்றீங்க. ஒவ்வொன்னா சொல்றீங்களே தவிர ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. திமுகல இருந்து அவனை விலக்கவும் இல்லை, நீக்கவும் இல்லை. அவன் திமுக இல்ல, திமுக அனுதாபி, அவ்வளவுதான் சார். நாங்க இங்க பாருங்க, நாங்க இறக்கம்லாம் யாருக்கும் காட்ட மாட்டோங்க. குற்றம்னா பெத்த பிள்ளையா இருந்தாலும் குற்றம் செஞ்சா குற்றமே நக்கீரன் மாதிரி தான் நாங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். அது மேல இடத்துல அவன் பூரா அண்ணாமலை சொல்றதையும் உள்துறை செயலாளர் அமித்ஷா சொல்றதையும் கேட்டுக்கிட்டு இங்க இருக்க பல போலீஸ்காரன் அப்படிதான் செயல்படுறான். பல போலீஸ்காரன் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாமே அமித்ஷா உள்துறை செயலாளரும் அவர் கீழே இருக்கவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கிக்கிட்டு, அப்போ முதல்வரோட கட்டுப்பாட்டுல சரியா இயங்கலையா அந்த காவல்துறை? திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி தான் மிகப்பெரிய பலம் சார். கூட்டணி கூட்டணியோட பாருங்க, ஒண்ணும் இல்ல. ஏற்கனவே எங்கள்கிட்ட ஒருத்தர் துண்டை போட்டு இன்னும் காத்துட்டு இருக்காரு. நாங்க எஸ்ன்னு சொன்னா மொத்தமா இங்க வந்துருவாங்க. யாரு சொல்றீங்க? அண்ணாமலை சொன்ன குற்றச்சாட்டுக்கு வாங்க சார். அண்ணாமலை சொன்னது 100க்கு 100 பொய் சார். இடி அப்படி இருந்திருந்தா உடனே எஃப்ஐஆர் போடணும். அப்படி நாம இப்படிதான் சொல்லி சொல்லி டெல்லியில வந்து ஒரு கவர்மெண்டே போச்சு சார். இந்த மதுபான பாருங்க, நீங்க அந்த ஆளு வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருந்து வந்தவர். அவர் எப்படியாவது நம்ம இந்த தடவை வந்து நம்ம ஒரு 10 தொகுதியிலையாவது ஜெயிச்சு காட்டினா தான் நமக்கு மரியாதை இருக்கும். அடுத்த முறை நம்மளை எங்கேயாவது ஒன்றியத்துல கொண்டு போய் நம்மளை ஒரு அமைச்சர் பொறுப்பாவது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து பேசுறாரு. இங்க ஒரு புலப்பத்து போய் ஒரு கவர்னர் ஒரு ஆள் உட்காந்துருக்கான். கேட்டா அந்த சார் யாருன்னா, அந்த சார் யாருன்னு பார்த்தா கடைசியில கவர்னரா இருக்காரு. அப்படி நீங்களா சொல்றீங்க? நாங்களா கடைசி வரைக்கும் அந்த சார் யாருங்கிறது யாருங்க? அவர் தாங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு யாரு. அதுல ஒரு தமிழ் திமுகவை சேர்ந்த ஒரு மந்திரி சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொல்றாங்க எல்லாரும். நீங்க நான் சொல்றேன், ஒன்றிய அரசினுடைய மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டுல கொடுத்துட்டா நாங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டியை நாங்க நல்ல முறை திறம்பட நடத்துவோம். நீ வந்து சான்சலரா உட்காந்துட்டு இதெல்லாம் குற்றச்சாட்டெல்லாம் எங்க மேல இருக்கு? ஒரு திமுக காரன் உள்ள போனதுக்கு வந்து திமுக காரன் போறானோ அடுத்தவன் போறானோ, இது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? திமுக காரன் சைதாப்பேட்டையை சேர்ந்த ஒரு அமைச்சரோட தொடர்புன்னு சொல்லி அவன் தொகுதியில இருக்கும்போது அக்கம் பக்கத்து வீட்டுக்காரன் அவன் தொகுதியில இருக்கான். அவன் அயோக்கியனா இருந்தா கூட வருவான் போவான். ரோட்ல பார்க்கும்போது பேசுவாங்க வைப்பாங்க. ஒரு அவன் ஹோட்டல் வச்சிருந்தான்னா அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட போறாங்க. இதெல்லாம் வந்து அவன் குற்றவாளியானா குற்றவாளி கண்டுபிடிச்சாச்சு. 7 வழக்கு அவன் மேல போட்டிருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு இல்லாம 7 வழக்கு. யார் அந்த சார் மட்டும்? அதுதான் கவர்னர். அதான் நீங்க சொல்றீங்க கவர்னர். ஆமா. தமிழக அரசாங்கத்துல வந்து நடத்துற ஒரு முக்கிய ஒரு கட்சியோட ஒரு பொறுப்புல இருந்த ஒரு ஆளு, நீங்க அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றீங்க, வழக்கு போட்டுக்குன்னு சொல்றீங்க. ஆரம்பத்தில் திமுகவே இல்ல நீங்க, அப்புறம் திமுக காரன் நாங்க விலக்கிட்டோம்னு சொல்றீங்க. ஒவ்வொன்னா சொல்றீங்களே தவிர ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. திமுகல இருந்து அவனை விலக்கவும் இல்ல, நீக்கவும் இல்ல. அவன் திமுக இல்ல, திமுக அனுதாபி, அவ்வளவுதான். திமுக மேடைகளுக்கு வருவான் போவான். இவங்க போய் நன்கொடை கேட்டா ஏதாவது காசு பணத்தை கொடுப்பான் போல இருக்கு. ஆகையினால அவனை திமுக நான் திமுகனா நான் உறுப்பினரியா? நான் திமுகவினுடைய உறுப்பினர். நான் ஒரு கட்சியவே கொண்டு இணைச்சிருக்கேன். அது தெரியுமா உங்களுக்கு? தெரியும்ல. ஒரு 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 நிமிஷம் வந்து இதை ஆஃப் பண்ணுங்க. நான் கட்சியை இணைச்சு எப்படி ஜாயின் பண்ணிருக்கேங்கிறத ஒரு அரை பக்கத்துக்கு அன்னைக்கு நான் கட்சியை இணைச்ச அன்னைக்கு பத்திரிகையில செய்தி வந்திருக்கு. நீங்க இப்ப திமுக தான் சரியா? ஆனா அது மாதிரி எவனாவது இருக்கணும். இப்போ சும்மா வந்து கட்சியில என்ன மாதிரி இல்லைனாலும் அவன் உறுப்பினராவது இருக்கணும்ல. உறுப்பினர் அட்டை வாங்கி இருக்கணும்ல. உறுப்பினர் அட்டையே வாங்காதவனை போய் கட்சிக்காரன் சொன்னா, ஓட்டு போட்ட 2.5 கோடி மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா 2.5 கோடி மக்கள் எங்க கட்சியை சார்ந்தவங்க தான். இல்லைன்னு நாங்க மறுக்கலாம். அனுதாபிகள் அவங்க எல்லாம். எங்க மெம்பர் வந்து எங்களுக்கு 1.5 lakhs மெம்பர் இருக்காங்க. மெம்பர் இல்லாதவங்க எல்லாம் இருக்காங்கல்ல ஓட்டு போட்டவங்க. சரி, இப்ப தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு பத்தி மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அதையா ஒத்துக்கிறீங்களா? தினமும் இப்ப சமீபத்துல ஒரு கொலை, முந்தா நாள் ஒரு கொலை, அதுக்கு முதல் நாள் சார் கேளுங்க சார். இப்போ ஒரு எஸ்ஐ வந்து திருநெல்வேலியில
ம். அது ஒரு நிலத்தகராறுன்னா கேளுங்க. அது எங்க சட்டமன்றத்துல எங்க மாண்புமிகு முதலமைச்சரே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இது நிலத்தகராறுனால இது அந்த கொலை நடந்திருக்குன்னு. ஆனா அவரு வந்து நிறைய ஏற்கனவே முன்னால கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்திருக்கு கம்ப்ளைண்ட் நிறைய. எல்லாமே கொடுத்திருக்காரு, ம். வச்சிருக்கேன்னு சொல்லி அவர் ஒரு திரும்ப ஆடியோவும் போட்டிருக்காரு. அதெல்லாம் இல்லைன்னு நான் மறுக்கல. ஆனா காவல்துறை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சும் போது அது சிவில் மேட்டரா இருந்திருக்கு. சிவில் மேட்டர்ல காவல்துறை தலையிட வேண்டாம்னு ஒதுங்கி இருந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க ஆட்டைய போட்டாங்க. சரியா? இதுதான் இப்படி நடந்தது. எத்தனை கொலைக்கு இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க? எத்தனை கொலை என்னங்க இப்போ பாலியல் குற்றச்சாட்டுகள் இங்க அதிகமா பாருங்க. இருக்கு. வேலூர்ல ஒரு மணல் மாஃபியாவை மணல் அள்ளுனான்னு சொல்லி லாரியில ஏத்தி கொன்னு விட்டான். ம். நாங்க அவனை விட்டு வைக்கல. அந்த டிரைவரு, கண்டக்டர், அந்த கான்ட்ராக்டர் அவ்வளவு வேலையும் அந்த லாரி ஓனர்ல இருந்து அவ்வளவு வேலையும் பிடிச்சி உள்ள போட்டு எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட்டை இங்க போட்டு புதுக்கோட்டையிலயும் அப்படிதான் தள்ளியாச்சு. இப்ப அதெல்லாம் சார் நாங்க இங்க பாருங்க, நாங்க இறக்கம்லாம் யாருக்கும் காட்ட மாட்டோங்க. குற்றம்னா பெத்த பிள்ளையா இருந்தாலும் குற்றம் செஞ்சா குற்றம் குற்றமே. நக்கீரன் மாதிரி தான் நாங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். ம். எங்க ஆட்சியை பார்த்து தவறுகள் இல்லைன்னு நான் மறுப்பதற்கு இல்லை. ஏன்னா இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8.5-9 கோடி ஜனங்கள் வாழுகின்ற இந்த தமிழகத்துல அங்கொன்று இங்கொன்று நடக்கத்தான் செய்யும். அங்கொன்று இங்கொன்று இல்ல, தினமும் வந்துட்டு இருக்கு செய்தி வந்துகிட்டே இருக்கு. ஆமா சார். என்ன சார் இது? இதனுடைய நிலப்பரப்பு எல்கை எவ்வளோ? நிலப்பரப்பினுடைய எல்கை எவ்வளோ? இந்த எல்கையில நீங்க கன்னியாகுமரியில இருந்து நமக்கு இங்க சென்னை வரலையும் வச்சுக்கோங்க. அந்த பக்கம் ஹோசூர் வைங்க, இந்த பக்கம் பழனி கொடைக்கானல் வைங்க. இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஒரு ஜூரி செக்ஷன்ல எங்கேயோ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது சில மோட்டிவேஷன்ஸ் பலவேறு பிரச்சனைகள் திருட்டு பயில்வோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான் தான் சார். நான் வந்து மறுக்கிறதுக்கு இல்லை, நடக்கும். இதை காவல்துறை கண்காணிப்பா இருந்து அதை நடக்காம தடுக்கிறதுக்கு முயற்சிக்கணும். காவல்துறை சரியா செயல்படல. அதெல்லாம் காவல்துறை வந்து சரியாதான் முதல்வர் வசம் இருக்கிற காவல்துறை சரியா செயல்படல. காவல்துறையை வந்து சரியான முறையில செயல்படுறதுக்கு தான் ஒரு செயலாளர் இருக்காரு, டிஜிபி இருக்காங்க, ஏடிஜிபி எல்லாருமே இருக்காங்க. அவங்க செயல்படல, நிர்வாகம் சரியா செயல்படல குற்றச்சாட்டு. அதைத்தான் சொல்றேன். கீழ் மட்டத்துல வந்து ஓரளவுக்கு வந்து அவங்களும் பாதுகாப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. சில கருப்பாடுகள் சில நேரங்கள்ல எதையாவது பண்ணிட்டு போகுது. ஆனா அவங்க வேலைக்கு உழ வைக்கிறோங்கிறது அந்த பயல்களுக்கு தெரியல. இப்ப திருநெல்வேலியில் நடந்த விஷயத்துக்கு அந்த நாய்களை பூரா சஸ்பெண்ட் பண்ணியாச்சு, தெரியுமில்ல உங்களுக்கு? அப்புறம் இதுக்கு மேல நாங்க என்ன சார் ஒரு செயல் நடந்ததுக்கு அப்புறம் சஸ்பெண்ட் பண்றது, டிஸ்மிஸ் பண்றது ரெண்டாவது விஷயம். அதை தடுக்கணும், முன்னெச்சரிக்கையை தடுக்கணும்ல சார். முன்னெச்சரிக்கை என்ன பண்ண நீங்க இருக்கீங்க, என்ன அடிக்க வர்றீங்கன்னா நான் கையை நீட்டி பார்க்கலாம், இல்ல தம்பி வந்து கையை நீட்டி அவரை எதுக்கே அடிக்கிறேன், நான் அடிக்க வர போறேங்கன்னு முன்னாலே நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல முன்னாலே போய் சொல்றீங்க, என் மேல பயமா என்ன இவர் அடிக்க வராருன்னு. பாத்துக்கிட்டே இருந்து அடிச்சதுக்கு அப்புறம் என்னைய வந்து தூக்கி உள்ள போறது விஷயம் கிடையாது சார். அது மாதிரி 1-2 கம்ப்ளைண்ட் ஒரு நாளைக்கு வந்தா பரவாயில்ல, 1000 கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. 1000 கம்ப்ளைண்ட் என்ன அடிக்க வர்றான், வெட்ட வர்றான், பாவம். அதுக்குதான் சார் காவல்துறை. அதுக்காக அத்தனையும் வந்து நம்ம வந்து பர்சீவ் பண்ற அளவுக்கு இப்ப ஒண்ணும் இல்ல சார். அதுக்குதான் ஆள் சேர்க்கல. ஆள் நீங்க சீருடை பணியாளர் தேர்வுல ஆள் சேர்த்தா அதுல ஒரு ஊழல், அதுல ஒரு பிரச்சனை வந்து ஒரு அம்மாவோட இதெல்லாம் இடிச்சாங்கல்ல, அவங்களே இந்த கல்பனா நாயக் அவங்களே சொன்னாங்கல்ல என் ரூம் வந்து எரிக்கப்பட்டது, என்னை கொண்டு வந்தாங்கன்னு. அந்த அம்மாவை வந்து அவ வந்து முழுக்க முழுக்க பிஜேபி உடைய கைக்கூலி, பிஜேபியுடைய கைக்கூலியா இருந்துகிட்டு ஒரு மின்சார இதுல வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சுன்னா நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருந்தா என்ன எரிச்சிருப்பாங்கன்னு பேசுது அந்த அம்மா. அது ஒரு ஏடிஜிபியா இருந்து அந்த மாதிரி பேசுனது தப்பு. இதே இது கலைஞரா இருந்தாருன்னா நேரம் தண்ணி குடிக்க விட்டுருப்பாரு, சஸ்பெண்ட் பண்ணி போடின்னு. இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான வேலை, புரியுதுங்களா? அது மின்சார கோளாறுல அது என்னன்னு ஒரு என்கொயரி பண்ணி அதுக்கு ஒரு டீம் போட்டு அதை செக் பண்ணி அந்த அம்மா பொறுப்புள்ள ஒரு போலீஸ் அதிகாரியா நடந்திருக்கணும். அது மேல இடத்துல அவன் பூரா அண்ணாமலை சொல்றதையும் உள்துறை செயலாளர் அமித்ஷா சொல்றதையும் கேட்டுக்கிட்டு இங்க இருக்க பல போலீஸ்காரன் அப்படிதான் செயல்படுறான். பல போலீஸ்காரன் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாமே அமித்ஷா உள்துறை செயலாளரும் அவர் கீழே இருக்கவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கிக்கிட்டு அப்போ முதல்வரோட கட்டுப்பாட்டுல சரியா இயங்கலையா அந்த காவல்துறை? நம்ம பண்றவங்க எல்லாமே அவன் தானே. உங்களுக்கு கீ யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு கீ இருக்கு, ஒரு கீ அவன்கிட்ட இருக்கு. ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்றது பூரா ஒன்றிய அரசு தான். மாநில அரசு அவனுங்களை எதுவும் ஈஸியா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த தைரியத்துலதான் இவங்க இவ்வளவு பண்றானுங்க. வேணா நம்ம என்ன பண்ணலாம், காக்கி சட்டை போட்டிருக்க இதை மாத்தி வேற ஏதாவது காக்கி சட்டை இல்லாத ஒரு துறைக்கு மாத்தலாம். சரியா? அப்படிதான் பண்ண இயலுமே தவிர அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி ஒரு பல்ல புடுங்கினா ஒரு ஏஎஸ்பி அவனை என்ன பண்ண முடிஞ்சு? சஸ்பெண்ட் தான் பண்ணோம்.
இப்போ அவன் மேல என்கொயரி நடந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். அந்த என்கொயரி முடிஞ்சுன்னா எப்பயுமே ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை நம்ம இப்ப என்கொயரி பண்றதே கோர்ட் மூலியமா தான் நடக்குது. அது வரட்டும், ரிசல்ட் பார்ப்போம். அதனால எந்த ஒரு துறையா இருந்தாலும் வந்து தமிழ்நாடு அரசு வந்து விழிப்போடையும் கண்காணிப்போடும் தான் செயல்படுது. அப்படி இருந்தும் இந்த மாதிரி தவறுகள் நடக்குது. தவறுகள் நடக்கலைன்னு நான் பதிவு பண்ண வரல. தவறுகள் நடக்குது. அது சரிவர நிவர்த்தி பண்ணல. அதை சரிவர நிவர்த்தி பண்றதுக்கு எங்க முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு நகர்த்திக்கிட்டு தான் இருக்காரு. அப்படி இருந்தும் இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்குது. இனி வருங்காலங்கள்ல இதை இன்னும் இறுக்கி பிடிச்சு அதை வந்து, ஏன்னா உள்துறை செயலாளரா இதுக்கு முன்னாடி ஒரு லேடி இருந்தாங்க மதுரையில, என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரம்மா தான். அந்த அம்மா நல்லா தான் செயல்பட்டாங்க. அப்படி இருந்தும் அந்த அம்மானால நிறைய அந்த அம்மா காலத்துல அதிகமான கொலைகள் இதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் மாத்திட்டு இப்ப வேற ஒருத்தரை போட்டாங்க. இப்ப இதுவும் இப்படிதான் இருக்குது. சோ அதனால இத தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை. அது சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னா இப்ப நீங்க எங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க? அங்க இருந்து வரும்போதே உங்களுக்கு 4 பாடி கார்டோட வந்து சேர்ந்தீங்களா? வீட்டுல இருந்து வரும்போது 4 பாடி கார்டோட வந்தீங்களா, இல்ல நீங்க மட்டும் தனியா வந்தீங்களா 3 பேரும்? என்ன சட்டம் ஒழுங்கு சரியில்லை? இந்தியா பூரா யார் வேணா போயிட்டு தான் வரும். அப்புறம் என்ன கொலைகள் நடக்கிறது, கற்பழிப்புகள் நடக்குது, பாலியல் குற்றச்சாட்டுகள் நடக்குதுன்னு தொடர்ந்து குற்றம் சாட்டுறாங்க. பாருங்க, அவங்களால நிர்வாக ரீதியா செய்ய முடியலன்னு. அதான் பாருங்க, நாங்க வந்து எந்த அளவுக்கு வந்து இதை தடுக்க இயலுமோ அந்த அளவுக்கு தடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த குற்ற செயல்களே முழுமையா 100க்கு 100 நடக்காம இருக்கிறதுக்கு இன்னும் எங்களுக்கு காவலர்கள் போராது. இந்த காவலர்கள் பண்ணணும்னா இன்னும் குறைந்தபட்சம் 3 இருந்து 4 லட்சம் காவலர்கள் பணிக்கு வேணும். 4 லட்சம் பணியாளர்களை நம்ம வேலை கொடுக்கறதுக்கு பணம் இல்ல. அரசுக்கு பணம் இல்லை. ஒன்றிய அரசு நீங்க சொன்னீங்க, தவறான தகவலை இங்க பதிவு பண்ணீங்க, அது தப்பு. 29 பைசா தர்றாங்க. நான் உங்களுக்கு சரியான தகவல் உங்களுக்கு அனுப்புறேன். இல்லங்க, நீங்க என்ன நான் அதுலயே நான் இந்த எபிசோட் போடும்போதே உங்களுக்கு குறிப்பிட்டு போடுறேன், எனக்கு எவ்வளவு வருது. ஆமா, எவ்வளவு வருதுன்னு பாப்பீங்க. அதாவதுங்க, பிஎம்ஒய் ஸ்கீமுக்கு கொடுக்கறது 29 பைசா. அதுக்கப்புறம் இப்ப அந்த ஸ்கூலுக்கு வந்து அது கொடுக்க வேண்டிய அந்த ஸ்கீம், அந்த பிஎம்ஒய் ஸ்கீம் தான். அதான் அந்த சமச்சீர் கல்விக்கு, அதுக்கு வந்து 2200 கோடி ரூபாய். அதுல முதல்ல நமக்கு கடைசி ஒரு தவணை 550 கோடி வரல. முன்னால 2 தவணை வந்து வாங்கிட்டாங்க. 550 கோடி இல்லைங்க, 2200. தவணை தானே அது கொடுக்கறது. தவணையா எல்லாம் வாத்தியாருக்கு வேலை பார்த்து எத்தனை வருஷம் கழிச்சு கொடுப்பீங்க? மாசம் 1ஆம் தேதி ஆனா உங்களுக்கு சம்பளம் வேணாமா? உங்க கம்பெனியில பண்ணி சம்பளம் வாங்காமலாம் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன பேசுறீங்க? அந்தந்த மாச சம்பளம் அந்தந்த மாசம் கொடுக்கணும். வாத்தியாரு சம்பளம் தான் கொடுக்குறான், வேற என்ன எங்களுக்கா கொடுக்குறான்? வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுக்குறான். அதுதான் இங்க வந்து நிறைய பேர் எடுத்துக்கிறாங்களே, திருப்பி அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வேற கொடுக்கணும்? பாரு கண்ண, நீங்க நினைக்கிறது முழுக்க எங்க அரசு மீது சேற்றை வாரி பூசணுங்கிறதுக்காக நீங்க கங்கணம் கட்டிட்டு என்ன வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்க. சட்டமன்றத்துல பொறுத்த வரைக்குமே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. எதிர்கட்சி தலைவர் பேச விட மாட்டேன்றாங்க அப்படின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அவர் பேசுறதுல வந்து பாதி நேரம் அமைச்சர்கள் குறுக்கிடுறாங்க, முதலமைச்சர் குறுக்கிடுறாங்கன்றிருக்கு. பண்ருட்டி எம்எல்ஏ வேல்முருகன் பேசுனது, அவர் அவை கூட அவர் கூட்டணி கட்சி, அவரு இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. கண்ணு, பண்ருட்டி வேல்முருகன் வந்து அவர் வந்து பேச சொன்னா என்ன சப்ஜெக்டுக்கு வந்து அவர் நோட்டீஸ் கொடுத்தாரோ அதைத்தான் பேசணும். அதை விட்டு சம்பந்தம் இல்லாம பேசி முந்திரி கொட்டை மாதிரி பேசுனதுனால அவர் சேகர் பாபு என்னையா முந்திரி கொட்டை மாதிரி பேசுற, போதும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் முதலமைச்சரும் சொன்னாரு, நீங்க வந்து பேசுறது தவறு, எல்லாமே வந்து நீங்களே முந்தி எல்லாமே பேசுறீங்க, அப்படி பேசக்கூடாது. நமக்கு வந்து நீங்க பேசுனதெல்லாம் வந்து சபை குறிப்புல இருந்து நீக்கப்படும் சொல்லி அவர் பேசுனதெல்லாம் இப்ப சபை குறிப்புல இருந்து நீக்கியாச்சு. ஆனா வேல்முருகன் வந்து எங்க கட்சியினுடைய சின்னத்துல நின்று தான் ஜெயிச்சிருந்தார். வாழ்வுரிமை கட்சிங்கிறது அவர் இருக்கலாம், ஆனா நின்று ஜெயிச்சது எங்க கட்சியினுடைய சின்னத்துல. அதான் அவர் சொல்றாரு. இப்போ அதுதான் நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாங்க. எந்த விஷயமும் அதிகாரிகள் கேட்கறது இல்ல, மந்திரிகள் யாரும் கேட்கறது இல்ல, தொகுதி விஷயங்களோட கேட்கறது இல்ல, அவர்கள் எஜமானர்கள் போல நடந்து கொள்றாங்கன்னு சொல்றாரு. ஆமா, எஜமானர் போய் நடந்துக்கிறாங்கன்னா இவர் யார்கிட்ட போய் பேசணும்? அந்த மந்திரி கிட்ட பேசணும். இவர் வந்து ஒரு பெரிய பிஸ்தா, நான் தான் இந்த தமிழ்நாட்டுக்கே நான் தான் சீஃப் மினிஸ்டர் மாதிரி நினைச்சிட்டு பேசினாருன்னா, அவர் பேசுற தோனி எல்லாம் பாத்தீங்க இல்ல? அப்படியே கண்ணு, இவரு 234 எம்எல்ஏக்கள்ல இவர் ஒரு எம்எல்ஏ, அவ்வளவுதான். அவர் வந்து என்னமோ அவருக்கு என்னன்னா, இந்த பொங்கல் திருநாள் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த பொங்கல் திருநாள் அப்ப இந்த மாடுகள்லாம் வந்து ரொம்ப புத்துணர்வோட திரியுங்க.
அதை குளிப்பாட்டி அதுக்கு குங்குமம் வச்சு பெயிண்ட் அடிச்சு இதெல்லாம் பண்ண உடனே அதுகளுக்கு ஒரு புத்துணர்வு வந்த மாதிரி பார்த்தேன்னா நமக்கே ஒரு சந்தோஷம் இருக்கும், அதுகளுக்கும் ஒரு சந்தோஷம். அது மாதிரி இவர் திரியிறாரு. இது வருஷமெல்லாம் அவரு அப்படித்தான். சரியா? அதுலயும் கொஞ்சம் பேர் அவரு கூட்டணி இங்க இருந்து மாறுறதுக்கான முயற்சி எதுவும் இருக்கு? ஆடாட அவருக்கு கூட்டணியில இருந்து போனாக்க எங்களுக்கு நம்ம ஏங்க, ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி தான் மிகப்பெரிய பலம் சார். கூட்டணி ஜெயிச்சதே கூட்டணியோட இங்க பாருங்க, ஒண்ணும் இல்ல. ஏற்கனவே எங்கள்கிட்ட ஒருத்தர் துண்டை போட்டு இன்னும் காத்துட்டு இருக்காரு. நாங்க எஸ்ன்னு சொன்னா மொத்தமா இங்க வந்துருவாங்க. யாரு சொல்றீங்க? அதெல்லாம் சொல்றீங்க. நீங்க வேல்முருகனை சொல்லும் போதே அந்த பக்கம் பாமக. ஆகையினால இதெல்லாம் செல்லாது சார். ஆகையினால எதை வேணாலும் நீங்க பேசுங்க. திமுக ஆட்சியை கடுமையா விமர்சனம் பண்ணி அன்புமணி நாடாளுமன்றத்துல பேசியிருக்காரு. சார், நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த அன்புமணிக்கு ஒரு வாழ்வு கொடுத்ததே எங்க திராவிட முன்னேற்ற கழகங்கிறத மறந்துட்டு பேசுறீங்க. எங்க கூட்டணியில இருந்து ஜெயிச்சு அதுக்கப்புறம் என் பிள்ளைகளுக்கும் சரி எனக்கும் சரி அரசுல எந்த பொறுப்பும் வேணாம்னு சொன்ன டாக்டர் ஐயாவுடைய புதல்வனுக்காக படியேறி போய் நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு வாரிசு அரசியலே கிடையாது, உதயநிதி வரவே மாட்டாருன்னு தான் ஸ்டாலின் சொன்னாரு. எப்ப சொல்லல, ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காரு. என் குடும்பத்தை சேர்ந்த இனிமேல் யாரும் அரசியலில் வரமாட்டார்கள் சொன்னாரு. உதயநிதி சொன்னாரு, நான் நடிக்க மட்டும் தான் பண்ணுவேன், நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னாரு. அப்புறம் எம்எல்ஏ ஆனாரு, நான் அமைச்சராக மாட்டேன்னு சொன்னாரு. உங்களை போன்ற அரசியல்வாதிகள் சொல்றதெல்லாம் முழுமையா நம்ப முடியுமா? இங்க பாருங்க, காலத்தின் கட்டாயம் அவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சரா வந்தது, சரியா? ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்தது, ஸ்டாலின் வந்ததல்ல, உதயநிதி வந்தது. உதயநிதி அடுத்த முதல்வர் உதயநிதி தான். உண்மையில 26ல அவர் முதலமைச்சரா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. இந்த பக்கம் எதிர்த்தாப்புல விஜய் இருக்காரு. அடையாங்க நீங்க அதாவது நல்ல விஷயங்கள் பேசிட்டு இருக்கும் போது நார விஷயத்த எதுக்கு எடுத்துட்டு வர்றீங்க? நம்ம இதுவரை நல்ல எம்ஜிஆர் ஒதுக்கினீங்க, கடைசியில 13 வருஷம் கடைசியில ஆட்சி பாருங்க. எம்ஜிஆருங்கிறது எல்லாமே எம்ஜிஆரா? ஏங்க, எம்ஜிஆர் தான் எல்லாம் எம்ஜிஆர் ஆயிட முடியுமா? இல்ல எல்லாமே கலைஞர் ஆயிட முடியுமா? எல்லாமே தளபதி ஆயிட முடியுமா? சும்மா இங்க பாருங்க, சினிமால வேணா ஒரு தளபதி வேஷம் கட்டலாம், சினிமால வேணா திரிசா கூட டான்ஸ் ஆடலாம், சினிமால வேணா நயன்தாரா கூட டான்ஸ் ஆடலாம். இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராதுங்க, சரிங்களா? 2026 தேர்தலில் தெரிய போதில்லை என்ன நடக்கும். 2026 தேர்தலில் அவர் எங்க இருக்காருன்னு பாருங்க. 2026 தேர்தலில் அவர் எங்க இருப்பாரு? சீமானாவது 8.2% வாங்கி தன்னுடைய கட்சியை அதிகாரப்பூர்வமான ஒரு அரசியல் கட்சியா மாத்திட்டாரு. அவரை சொன்னீங்கனாலாவது சரி பரவாயில்ல, ஏதோ 10 சீட்டாவது ஜெயிச்சு வரலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா இவங்கெல்லாம் வர்றது செல்லாது போங்க. அதாவது இவரை பத்தி பேச வேண்டியதே அவசியம் இல்லைங்க. இது தேவையில்லாத ஒரு விஷயம். விடுங்க, பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம், காலம் பதில் சொல்லட்டும் பார்ப்போம். 2026 தேர்தல் தெரிஞ்சிரும்ல என்னன்னு. வரட்டும். அது வரலையும் தாக்கு பிடிக்கிறானான்னு பார்ப்போம். மிக்க நன்றி. தமிழகத்தோட அரசியல் நிலவரங்கள் பற்றி எங்களோட மிக மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த கல்வியான கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி.